கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூற பிள்ளைங்க யார் யார் இருக்கிறீங்க? அப்படி இருக்கிற இடத்துல முழங்கால்களை தாழ்த்துங்க. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற என் பிள்ளைகளுடைய சிரசில் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்கிற வார்த்தை அவருடைய சிரசிலை வைத்து கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் அதை நிறைவேற்றி தாரும். கர்த்தருடைய கரம் இதை செய்து முடித்ததற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? அவளோட காத்திருக்கிறீங்க, எடுத்து வாசிங்க. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இந்த வார்த்தை ரூத்திற்கு சொல்லப்பட்டதனுடைய பின்னணி என்னன்னா, அவ தன்னுடைய புருஷன் மரித்து போனதற்கு பிறகு மனம் போன போக்கில் வாழாமல், வாலிபர்களுக்கு பின்னால் ஓடாமல், அந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டிருந்தபடியினாலே அவளுடைய குணத்தை பார்த்து அன்றைக்கு போவாஸ் சொல்லுகிறான், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். நீ குணசாலியான ஸ்திரீ என்பதை ஊராரெல்லாம் அறிவார்கள். எனவே உன்னுடைய நல்ல குணத்துக்கு ஏற்ற நல்ல பலனை கர்த்தர் உனக்கு தருவார். ஆண்டவர் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார் தானே? அவன் நினச்சே பார்க்கல. அவள் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டாள். ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி மனம் போன போக்கில் போகலை. அவள் தனிமையாக இருந்தாலும் தன்னுடைய மாமியோடு தன்னை இணைத்து கொண்டு தன்னுடைய மாமி போன வழியிலே போய் மாமியுடைய ஊரில் செட்டில் பண்ணி, உன் தெய்வம் என்னுடைய தெய்வம், நான் எப்போ கல்யாணம் ஆகி வந்தனோ என் புருஷன் மரித்தா கூட சரி, உங்கள் குடும்பம்தான் என்னுடைய குடும்பம்னு சொல்லி அங்கேயே அண்டி நின்றபடியினாலே, பரிசுத்தத்திலே வாழ்ந்தபடியினாலே அந்த போவாஸ் எப்போவுமே இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். ஆண்டவரை சொல்கிறாரு, உன் நல்ல செய்கைக்கு தக்க பலனை உனக்கு நான் தருவேன். அதே போல் ஆண்டவர் ஒரு நல்ல போவாஸை அவளுக்கு கொடுத்தார். ஆண்டவரே அழகாக அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நல்ல அருமையான ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வச்சு அந்த சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியாக ஒரு பாக்கியமும் அவளுக்கு கிடச்சி. ஸோ இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இன்றைக்கி ஒருவேளை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நானும் ரூத்தை போல் உமக்கு பிரியமாக வாழணுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் உமக்கு பிரியமில்லாத செய்ததுனால தான் இன்றைக்கி கஷ்டப்படுறேனோ என்னமோ எனக்கு தெரியலை. ஆண்டவரே, நான் ஒருவேளை இன்றைக்கி வரைக்கும் உமக்கு பிரியமில்லாமல் நடந்திருந்தாலும் இன்றைக்கி இந்த காலையில் இந்த மங்கள வார்த்தையை கேட்டதுக்கு பிறகு ரூத்துக்கு நீர் சாட்சி சொன்னது போல், ரூத்தை நீர் புகழ்ந்தது போல் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் தருவார். நீ குணசாலியான ஸ்திரீ என்பதை ஊரார் எல்லாரும் அறிவார்கள் என்று எப்படி ரூத் உம்மால் புகழப்பட்டாலோ அதே போல் இன்றைக்கு ஆண்டவரே நானும் உம்மால் புகழப்பட என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்கள். மனுஷர்கள் நீ அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் ரொம்ப தூக்கி வச்சும் பேச வேண்டாம், கீழே இறக்கவும் பேச வேண்டாம். ஆண்டவரால் நீங்கள் புகழப்படணும். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய செய்கை இருக்கணும். நோவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த பூமியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா அவன் கர்த்தரால் புகழப்பட்டான். ஸோ கர்த்தர் உங்களை புகழணுன்னா நீங்கள் உண்மையிலே கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு புதிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வாங்க. கண்டிப்பாக அதற்கேற்ற பலனை கர்த்தர் கொடுப்பார். இன்றைக்கி ஒருவேளை நீ இளவயதின் விதவையாக இருக்கலாம், கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். ஒருவேளை நீ பிரிந்து போன குடும்பமாக கணவன் மனைவிக்குள்ளால் பிரிஞ்சு கிடக்கலாம், கர்த்தர் அந்த வாழ்க்கையை கட்டுவார். ஒருவேளை எனக்கு வாழ்க்கையே அமையலேன்னு நீ அழுதுகிட்டு இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே ஒருவேளை நான் என்னுடைய வாலிப வயதை நான் உதாசீனப்படுத்தி ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிங்க ஆண்டவரே. நான் மனுஷி தானே, ஏதோ சில தவறுதல்கள் நடந்திருக்கும், நான் ஒரு மனுஷன் தானே, தப்பு நடந்திருக்கும். ஆனால் என்ன நான் எனக்கு திருத்திக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை நீங்கள் தாங்கன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் இன்றைக்கி உன்னை மன்னித்து உனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை ஆண்டவர் கொடுப்பார். ஒரு வேளை ரொம்ப வருஷமாக உனக்கு குழந்தை இல்லை, அதுக்காகவே அழுதுட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்மாலே எனக்கு ஒரு நிறைவான கற்பத்தின் கனி
கிடைக்குன்னு நான் நம்பி இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரிடத்தில் கேளுங்க. கண்டிப்பாக அடைக்கப்பட்ட கற்பங்களை கர்த்தர் திறப்பார். ஒன்றை இனி இந்த பூமியில் நிந்தையாக வைக்காமல் அப்பா அம்மா ஸ்தானத்துக்கு உங்களை ப்ரொமோட் பண்ணி நல்லா சந்தோஷமாக வாழ கர்த்தர் உதவி செய்வார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சகோதரர் அன்பழகன், திருச்சி. நான் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டேன். நான் ஒரு வியாபாரம் செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தேன். அதற்கான எந்த ஒரு வழியும் திறக்காமல் மிகவும் குழப்பத்துடன் இருந்தேன். உபவாச கூடுகையின் முடிவில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களை தனி ஜெபத்தில் சந்தித்து ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஜெப நேரத்தில் சகோதரர் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபித்தார். நீ பயப்படாதே, உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன் என்று சகோதரர் அவர்கள் பேசி ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்திற்கு பிறகு தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைத்தது. கர்த்தருடைய கிருபையினால் புதியதாக ஒரு தொழில் துவங்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். பாருங்கள், செய்கைக்கு தக்க பலன். அவங்க செய்கிற முயற்சியெல்லாம் ஃபெயிலியர் ஆகும்போது அவர் முயற்சி எடுக்கிறான். அடுத்து அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் தேவனுடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்க, தேவனுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கணுன்னு ஒரு ஆவிக்குரிய முயற்சி எடுத்தான். அந்த முயற்சியை கர்த்தர் கனம் பண்ணி, அந்த ஸ்பிரிச்சுவல் முயற்சி அட்டம்ட கர்த்தர் கனம் பண்ணி ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல தொழிலை கொடுத்து இன்றைக்கி சந்தோஷமாக இருக்க கர்த்தர் உதவி செய்தார். உங்களுக்கு அப்படியே செய்வான். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். என் பிள்ளைகளுடைய செய்கைக்கு தக்க பலனை தருவேன் என்று சொன்னேன். அந்த செய்கை இதுவரைக்கும் மோசமானதாக இருந்திருக்கலாம், கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருந்திருக்கலாம். அதன் நிமித்தம் அதற்கேற்ற பலனாகிய கஷ்டங்களும் வேதனைகளும் அவமானங்களும் என் பிள்ளைகளை சூழ்ந்திருக்கலாம். இன்றைக்கு என் பிள்ளைகளை மன்னித்து ஒரு புது சிருஷ்டியாக மாற்றி இன்றிலிருந்து நல்ல ஓட்டத்தை என் பிள்ளைகள் ஓடவும், அதை தொடர்ந்து நிறைய நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கவும் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு என் பிள்ளைகள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளட்டும். நாளைக்கு அற்புதம் செய்வேன்னு சொன்னீங்க. நல்ல வேலை கிடைக்கட்டும், சொந்த வீடு வாசல் கிடைக்கட்டும், பிரிந்து போன குடும்பம் இணையட்டும். ஆண்டவர் இளவயதில் உள்ள விதவைகளை கர்த்தர் வாழ வைப்பீராக. நல்ல திருமண காரியங்கள் நடக்கட்டும், அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கட்டும், நோய் நொடி இல்லாமல் காத்து ஹாப்பியாக என் பிள்ளைகளை இந்த பூமியிலே வாழ வைப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.